அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்வட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை, தொகுதி மறுவரையறை திட்டம் போன்றவைகளுக்கு எதிராக முதலமைச்சர் தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் கொண்டு வந்தார். அதிமுகவுடைய ஆதரவோடு இந்த தனி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் சார்பு நிலையை அதிமுக எடுத்திருக்கிறாங்க. இந்த நிகழ்வுகளின் போது பேசிய முதல்வர் திரு ஸ்டாலின், இப்போதாவது எதிர்க்கட்சி தலைவர் பாஜகவை எதிர்த்து பேசுகிறாரே அப்படிங்கிறது ஆறுதல். மாநில உரிமைகளுக்காக திமுகவோடு இணைந்து குரல் கொடுக்கணும், அரசோடு இணைந்து மத்திய அரசிலிருந்து நிதியை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இரு கட்சி அரசியலை தமிழ்நாட்டில் மீண்டும் நிலைநிறுத்த முதல்வர் யோசிக்கிறாரா அப்படிங்கிறதா இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். பாஜகவை சேர்ந்து எதிர்ப்போம், எடப்பாடியை அழைக்கும் ஸ்டாலின். இரு கட்சி அரசியலை நிலைநிறுத்த விரும்புகிறாரா ஸ்டாலின்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீனிவாசன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு குபேந்திரன், திடீர்னு ஒரு அதிமுகவுக்கான அழைப்பு, இவ்வளவு நாட்கள் பாஜகவோடு ஒரு ரகசிய உறவு அதிமுகவுக்கு இபிஎஸ்க்குன்னு விமர்சித்த முதல்வர் இந்த முறை பாஜக எதிர்ப்பை திரு எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்கிறத வரவேற்றிருக்கிறார். பின்பாக இருக்கக்கூடிய அரசியல் என்னது? பாஜகவை எதிர்க்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அழைத்திருக்கிறார் என்று பொருள் நீங்கள் தலைப்பு வைத்திருக்கிறீர்கள். ஆனால் இது வந்து புதுசு கிடையாது. இப்போ காவிரி பிரச்சனையாகட்டும், இல்லை நீட் பிரச்சனையாக இருக்கட்டும், இணைந்து குரல் கொடுங்கள் அப்படின்றது வந்து பொதுவான விஷயங்கள். இப்போது அமைச்சர் உதயநிதி வந்து இந்த நீட் விஷயத்துக்காக நீங்கள் எங்களோட சேர்ந்து போராடுங்கள், இல்லை உங்களோட சேர்ந்து நாங்கள் வருகிறோம், டெல்லிக்கு வாங்கலாம் கூப்பிட்டுருக்கார். அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு பொதுவான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னால் நிதி பகிர்வில் வந்து நீங்கள் எங்களோட சேர்ந்து குரல் கொடுங்கள் அப்படின்ற வார்த்தை தான். ஆனால் ஓபிஎஸ் விட்ட அறிக்கையை நம்ம ஒதுக்கி தான் வைக்கணும். ஏன்னா ஓபிஎஸ் வந்து இதில் எந்த வகையிலும் இந்த விஷயத்தில் பேசுவதற்கு தகுதியற்றவர் என்று நான் கருதுகிறேன். இப்போதாவது பாஜக எதிர்த்து பேசுகிறாரே அப்படிங்கிறது ஆறுதல். அதான் முதல்வருடைய இல்லை, அது உண்மையிலே ஆறுதல். ஏன்னா அதாவது நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக முதலமைச்சர் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல், பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும், தலைமை கழக அறிவிப்புன்னு 3 நாட்கள் பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த பொதுக்கூட்ட அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா, வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் 2024 கடந்த 10 ஆண்டு காலத்தில் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு அளித்த அநீதிகளையும் ஒன்றிய அரசிடம் மாநிலத்தின் உரிமைகளை அடகு வைத்து தற்போது நாடகமாடும் அடிமை அதிமுக துரோகங்களையும் மக்களிடம் கொண்டு செல்லுங்கன்னு சொல்றாரு. அப்போ இந்த நிமிடம் வரை பாஜகவுடன் கூட்டணி இருப்பதாக கருதி கொண்டிருக்கார்கள், அல்லது அவரோட கூட்டணி இருந்து விட்டு வெளியே வந்த அதிமுகவை தோல் உரித்து காட்டுவோம் என்ற பாணியில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அணுகியிருக்கிறார். இன்னும் ஒரு 2 நாள்ல ஏன் நிலைப்பாடு மாறுது? அதாவது இந்த பொதுவான காரியங்களுக்கு இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்படும். இப்போ கலைஞர் எம்ஜிஆர் காலத்தில் பார்த்தீங்கன்னா 20 துருவ அரசியல் இருந்த போது கூட பார்த்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பில் வந்து நாங்கள் இரட்டை குழல் துப்பாக்கிகள் செயல்படும் எம்ஜிஆரே பேசியிருக்கார் சட்டமன்றத்தில். அதனால வந்து அதிமுக அதாவது முழுக்க கலைஞர் கருணாநிதி என்ற பகை உணர்வோடு தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக. திமுக ஓபிஎஸ் அதான் சொல்றாரு. ஆமா, திமுக என்ற ஒரு பகை உணர்வு கிடையாது. எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. கருணாநிதி என்ற பகை உணர்வு, வெறும் கலைஞர் கருணாநிதி என்ற பகை உணர்வோடு தொடங்கப்பட்ட கட்சியை தவிர திமுக அப்படின்ற பகை உணர்வு கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் திமுக பொருளாளர் இருந்தவர். நேற்று கூட பேட்டியில் சொல்றாரு, திமுக என்ற தீய சக்தியை ஒழிப்போம் என்று எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார். அப்போ திமுக எம்ஜிஆர் வகித்த பொறுப்பு, அப்போ எம்ஜிஆர் இருந்ததெல்லாம் அப்போ என்ன எதுக்கு? அந்த கட்சியில் தான் அவர் வளர்ந்தார். அந்த கட்சியில் இருக்கிற மன்றங்கள் மூலியமாக தான் அவர் எம்ஜிஆர் புகழ் பெற்றார். அரசியலில், சினிமாவில் புகழ் பெற்றது வேறு, அரசியல் கை வந்தது வேறு. அப்படி இருக்கும்போது திமுகவும் அதிமுகவும் இருந்தனால் தமிழ்நாட்டுக்கு வீழ்ச்சி கிடையாது, வளர்ச்சி. அந்த வகையில் 2 கட்சியும் இருப்பது நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனால் கவிஞர் வைரமுத்து அந்த புரிதலுக்கு இப்பதான் திரு ஸ்டாலின் வர்றாரா? இருதுருவ அரசியல் அதிமுக திமுகவை சுற்றி மட்டும் இருக்கட்டும் அப்படின்ற புரிதலுக்கு இப்பதான் வராரா? ஏன்னா தொடர்ந்து பாஜகவோடு அதிமுகவை சம்பந்தப்படுத்தி பேசிய முதல்வர் திடீர்னு அதிமுகவை பாஜகவுக்கு எதிர்நிலையில் நிறுத்த வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு? அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி திரு கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு முறை கலைஞரை பார்த்து, உங்களுக்கு எதிராக கட்சி தொடங்கிய எம்ஜிஆருக்கு மேலே உங்களுக்கு கோபம் இருக்கிறதா, இல்லை எப்பயாவது வந்திருக்கான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு எதிராக கட்சி தொடங்கினார், அதெல்லாம் உண்மைதான்.
ஆனால் எனக்கு எதிராக அவர் கட்சி தொடங்கவில்லை என்றால் ஒரு தேசிய கட்சி, அதாவது காங்கிரஸ், அவங்க வந்து களமாடி இருப்பார்கள். எனக்கு திமுக காங்கிரஸ் என்று களமாடி இருக்கும், போயிருக்கும், ஆட்சி மாறி மாறி கூட வந்திருக்கலாம். ஆனால் ஒரு தேசிய கட்சியை தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாத அளவுக்கு எம்ஜிஆர் வந்து ஒரு கட்சி வளர்த்து கொண்டு விட்டார். அதிமுக திமுக போன வகையில் எனக்கு சந்தோஷம் தான் சொல்லியிருக்கார். அதாவது தனக்கு ஏற்பட்ட 13 ஆண்டு கால வனவாசத்திற்கு பிறகு அதை வந்து கட்சி வந்து பரவாயில்லன்னு சொல்றாரு. ஒன்று, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். இந்த இருதுருவ அரசியலை இப்பொழுதாவது கையில் எடுத்தாரா? அப்படி கிடையாது. இப்போ அதிமுக திமுக என்ற கட்சி பல தலைகள் வந்து காணாமல் போன பிறகு, கலைஞர், ஜெயலலிதா இதெல்லாம் இல்லாத பிறகு அந்த பகை உணர்வு என்பது வந்து கலைஞர் காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த பகை உணர்வு ஒரு அரசியல் ரீதியாக இருந்தது, சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஜெயலலிதா காலத்தில் அதிகமாக இருந்தது பகை உணர்வு, வந்து உச்சகட்சமாக, அதாவது பார்த்தா கூட பேசிக்க மாட்டாங்க. ஆனால் அது ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அது மறைந்து போனது, மட்டுப்பட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே பேசிக்கிறாங்க. அமைச்சரே வந்து அதிமுக ஃபோன் வந்து அவங்க செஞ்சு கொடுங்கலாம் பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பகை உணர்வு மாறி போயிருக்கிறது. இது ஒரு வகையில் வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று அதிமுகவும் திமுக ஒன்றிணைகிற சூழல் இப்போது வரவில்லை. ரஜினியோ இல்லை ஏதோ ஒரு கட்சி, மூன்றாவது ஒரு கட்சி தொடங்கி, புதிதாக தொடங்கி, இல்லை விஜயோ ஏதோ ஒரு கட்சி தொடங்கி தமிழ்நாட்டில் கால் ஊன்றி இந்த 2 கட்சிகளுக்கு வந்து அதிர்ச்சி அளிக்கிற அளவில் அந்த கட்சி வளர்கிறது என்றால் அப்போ இவங்க சொல்லலாம், ஐயோ 50 வருஷமா நம்ம 2 பேர் தான் ஆண்டு மாறி மாறி இந்த கட்சி வர முதல்ல இவங்களை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போடுறது வேற. ஏன் பாஜக பார்த்து பயப்பட வேண்டியதில்லை? பயப்பட வேண்டிய அளவு இல்ல, அந்த அளவு கம்மியா இருக்குன்றதுனாலயா? இல்ல, மத்தியில் 2 முறை அலைவீசிய பிறகும் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சி நம்ம பார்த்துட்டோம். இப்போ 3வது முறை மத்தியில் பாஜக வந்தாலும் இந்த தேர்தலில் பாஜக வளர்ச்சி என்ன அவங்களுக்கே தெரியும். ஒரு 15% வந்து விட்டால் உண்மையிலே அடுத்த கட்டத்துக்கு நகர்வார்கள். இல்ல 10க்கு கீழே வந்துச்சுன்னா அவங்க ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இனிமேல் தமிழ்நாட்டில் நமக்கு ஸ்கோப் இல்லை, இப்படியே இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருவாங்க. இதை தாண்டி 3வது ஒரு பெரிய சக்தி வந்தால்தான் அதிமுக திமுக இணைந்து அந்த கட்சியை ஒழிக்க முற்படும். அதுவரையில் இந்த 2 பேருக்கு நன்மை என்ன தெரியுங்களா? இன்னும் குறிப்பாக 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ரிஸ்க் அதிகம். ஏனென்றால் குறிப்பாக திமுக இப்படிப்பட்ட தவறான முடிவை எடுக்காது என்று நம்புகிறேன். இப்போதான் வந்து கூட்டிலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பாஜகவை சேர்ந்து எதிர்ப்போம் அப்படின்னு ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், மோடியோட எதிர்ப்பு வாக்குகள், சிறுபான்மையினுடைய எதிர்ப்பு வாக்குகள், அது அதிமுக திமுக ஷேர் ஆச்சுன்னு வச்சுங்க, திமுக நிலைமை படு மோசமாகிவிடும். அதிமுகவுக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அந்த ஆமா, இல்ல அந்த ஓட் ஷேர் வந்து அப்போ வந்து இவர்களும் வந்து எதிர்ப்பாளர்கள் சொல்லி அந்த சிறுபான்மை ஓட்டு மோடி எதிர்ப்பு ஓட்டு, இது 2த்தையும் பிரிச்சு பார்க்கணும், கூர்ந்து பார்க்கணும். அப்ப அந்த ஓட்டுகள் வந்து சரிசமமா 2 பக்கம் விழுந்து வச்சுங்களேன், அதிமுகவுக்கு ஏற்கனவே ஒரு 1.5% கூடுதல் திமுக விட. அப்போ அந்த மாதிரி முடிவை திமுக எடுக்காது நம்புகிறேன், அதிமுக அப்படி எடுக்காது. ஏனென்றால் என்னதான் நீங்க பகை உணர்வு குறைந்தாலும் ஒரு கட்டத்தில் நீங்க அந்த திமுக எதிர்ப்பு அல்லது இந்த குடும்ப அரசியல் எதிர்ப்பு என்று இப்படியாக போய் கொண்டிருந்தால்தான் அதிமுக தொண்டன் எடப்பாடி வந்து அரவணைத்துக் கொண்டு திமுக அதிமுக நினைக்கக்கூடிய இருதுருவ அரசியலை இங்க தக்க வைக்க முடியும். அந்த மாதிரி நிலையில இருந்தா மட்டும்தான் தக்க வைக்க முடியும். ஓகே, திரு ஸ்ரீனிவாசன், பரவாயில்ல, இப்போதாவது முதல்வர் புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி. இல்லைங்க, நாங்க பாஜகவை தொடர்ந்து எதிர்த்து கொண்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வலுவான குரலாக வரல. முதல்வரை திருப்திப்படுத்தணும், இல்ல திமுகவை திருப்திப்படுத்தணும், திமுக என்டாஸ் பண்ணணும் பாஜக எதிர்ப்ப, அதிமுகவுடைய பாஜக எதிர்ப்ப அப்படின்ற அடிப்படையில தான் திரு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு நாள் காத்திருந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன மாதிரி தெரியுது. அனைவருக்கும் வணக்கம். அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை பொறுத்தவரையில் அந்த மாதிரி இல்ல. என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அதிமுகவை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினார். அந்த எதிர்ப்பு நிலை வந்து அதிமுக மங்காம இன்ன வரையும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அதை சீரா கொண்டு போறாரு. தொண்டர்கள் நம்புறாங்க, அந்த கட்சியை, அந்த பொதுச் செயலாளரை நம்புறாங்க. ஆனா அதிமுகவிற்கு ஏற்படுகின்ற சமீபகால செல்வாக்கு இது திமுகவிற்கு ஒரு உறுத்தலையும் பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இந்த ஆட்சியினுடைய மக்கள் விரோத செயல்களை மடைமாற்றம் செய்வதற்கு காக்கா உட்கார பணம்பரம் விழுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை இவர்கள் வந்து கெட்டியா பிடிச்சிட்டு ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்துல இது பண்ணாங்க. ஆனா அதிமுகவிற்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இன்றைக்கு தொடங்கிய பிரச்சனை அல்ல. அது புரட்சி தலைவி முன்னாள் முதலமைச்சர் அம்மா காலத்தில் தொடங்கிய பொழுதே அன்றைக்கு நிலைக்குழுவில் இருந்த
காங்கிரஸை சேர்ந்த அந்த அந்த நிலைக்குழு தலைவரிடத்திலே போய் அதிமுக தன்னுடைய கோரிக்கையை வைத்தது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மாநில ஆட்சியினுடைய ஆயுளை குறைத்து விடக்கூடாது என்கின்ற கண்டன பதிவை நாங்க அன்னைக்கு அதிமுக கொடுத்துட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சியா தான் இன்னைக்கு அதிமுக 10 கோரிக்கைகளை வைத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இது சம்பந்தமான சில கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. இல்ல அதுல ஒரே ஒரு விளக்கம் திரு ஓபிஎஸ் சொல்றது, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு சட்டசபைக்கு தேர்தல் வரும், இன்னும் 27 அமாவாசைகள் தான் உள்ளன, இந்த ஆட்சியும் மாறும் காட்சியும் மாறும்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரே. இன்னைக்கு ஒரு மழுப்பனான பதில திரு தளவாய் சுந்தரம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு அவர் சட்டமன்றத்தில் பேசினதை அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு. அந்த நிலைப்பாடு நீங்க ஜெயலலிதாவோட நிலைப்பாட்டிலேயே இருந்திருந்தா ஒன்றும் சிக்கல் இல்லை. இடையில திரு எடப்பாடி பழனிசாமி வேறொரு நிலைப்பாடுக்கு மாறுறாரு, ஒரு ஆதரவு நிலைப்பாடுக்கு மாறுறாரு, திரும்ப அதுல இருந்தும் சற்று பின்வாங்குறாங்க இல்லையா? அந்த நிலைப்பாடு மாற்றத்தை தான் திரு ஓபிஎஸ் சுட்டி காட்டுறாரு. அதிமுகவினுடைய நிலைப்பாடை அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் என்னைக்கு மாறி பேசினதே இல்லை. தொடர்ந்து அவர் பொதுச்செயலாளர் ஆனதுக்கு பிறகு அவருடைய கருத்துக்கள்ல உறுதிப்பாடு நிலைப்பாடு மட்டும்தான். எதுலையும் காம்ப்ரமைஸே கிடையாது. சமாதானம் இல்லாத ஒரு அரசியலை அந்த பொதுச்செயலாளர் எடுத்துட்டு போறாரு. ஜெயலலிதா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவா இல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் கருத்தை பிரகடனத்துல ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களையும் அவர் சொன்னார். ஆனா அதிமுகவுடைய உள் சித்தாந்தம் என்ன என்பது, ஒரு மாநில ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி 2.5 ஆண்டுகளில் வீட்டுக்கு போவதை ஏற்க முடியாதுங்கிற கருத்தும் அதிமுகவுடைய கருத்து இல்ல. அப்படிலாம் சொல்லல. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை கூட்டாட்சி அமைப்பை வலுப்படுத்தும். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை வந்தா ஜனரஞ்சக திட்டங்களை விட வளர்ச்சியே மிக முக்கியமாக இருக்கும். எந்த அரசும் கொள்கைகளை திறம்பட செயல்படுத்துவதற்கு நீண்ட கால இடையூறு இல்லாத ஆட்சியை வழங்கும் அப்படிலாம் அவர் போட்டிருக்கார், ட்வீட் பண்ணியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த நிலைப்பாடு நீங்க அதிமுகவுடைய உள் கொள்கை வேறாகவும் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் கொள்கை வேறாகவும்லாம் இல்லை, ரெண்டும் ஒன்னாதான் இருந்தது. ஆமா, அவர் பொதுச் செயலாளர் இருக்கிற போது அவருடைய கொள்கை தானே கட்சியின் கொள்கை. அதாவது திட்டங்கள் மாநில உரிமைகள் அதிமுகவால் தான் தமிழகத்திற்கு நலனும் வளமும் கிடைத்திருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக கதை மட்டும்தான் சொல்லுவாங்க, ஆனா திட்டங்களை நிறைவேற்றுவது அதிமுக அரசு தான். அது எல்லா காலங்கள்லயும். நீங்க சமீபத்துல இந்த மெட்ரோ முதலமைச்சர் சொல்றாரு, அந்த மெட்ரோ கூட இவங்களுடைய 2007 2011 3% தான் வேலை பணியே நடந்தது. ஆனா 2014 அதிமுக தானே, அதிமுக என்பதுதான் மக்கள் திட்டங்களை கொண்டு வந்தது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எம்ஜிஆர் பேரை வச்சாச்சு, ஜெயலலிதா அம்மா பேரை ரயில் நிலையத்துக்கு வச்சாச்சுன்னு கலைஞர் பேரை வைக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆக இவங்க நீதிமன்றத்திற்கு தன்னுடைய சுயலாபத்திற்காக தான் போவாங்களே தவிர ஒரு காலமும் இவங்களுடைய மக்கள் உரிமைகளுக்காக இவங்க குரல் கொடுத்ததா இதுவரையும் இல்ல. நீங்க பாஜக கூட்டணியிலிருந்து விலகி வந்த பிறகும் கூட பாஜக அதிமுக கூட்டணி பிளவு அப்படிங்கிறது உண்மை இல்லை. இன்னைக்கும் ரகசியமான ஒரு உறவு 2 கட்சிக்கும் இருக்குன்னு தொடர்ந்து முதல்வர் பேசிட்டு வந்தாரு, அறிக்கைகளாகவும் அவர் சொல்லிட்டே வந்தார். ஆனா திடீர்னு ஒரு இடத்துல பாஜகவை எதிர்க்கிறது இப்போதைக்கு ஆறுதல் தருது, மாநில சுயாட்சிக்கு எங்களோடு சேர்ந்து குரல் கொடுக்கணும், மத்தியில இருந்து நிதியை பெற்று தரணும் அப்படின்னு அவர் பேசுறாரு. அப்போ அதை எடப்பாடி பழனிசாமியும் வரவேற்கிறார். பரவாயில்ல, இப்பயாவது முதல்வர் ஏற்றுக்கிறார் எங்களுடைய பாஜக எதிர்ப்ப அப்படின்னு. திமுகவுடைய திரு ஸ்டாலினுடைய இந்த நிலைப்பாடு மாற்றத்தை அதிமுக எப்படி பார்க்குது, ஏன் வரவேற்குது, இப்பயாவது புரிஞ்சுக்கிறாரே அப்படின்னு ஏன் வரவேற்குது? இல்ல, அவரு ஒவ்வொரு நிலைகள்லையும் எல்லா பிரகடனத்திலையும் முதலமைச்சர் சொன்னது பாஜக அதிமுக கள்ள உறவு, எல்லா மட்டத்திலையும் அந்த கட்சியில பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா நாங்க சொல்றதுல மட்டும் இல்ல, செயல்ல தான் அதிமுகன்றது போயிட்டு இருக்குதுங்கிறது தான் இன்னைக்கு மக்களுடைய பார்வை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த சமீபத்துல நடந்த சிறுபான்மை மக்களுடைய மாநாடு, அனைத்து சமூக மக்களுடைய மாநாடு, கிறிஸ்துவ மக்களுடைய நிகழ்வுகள் எல்லாத்திலையும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் செயல்ல காட்டுறாரு. என்னன்னா, பாஜகவோடு ஒரு மதசார்போடு அதிமுக எந்த காலத்திலும் பயணிக்கவில்லை, இது அனைத்து மக்களுக்கான இயக்கம்ன்றத செயல் வடிவத்துல கொண்டு போனார். ஆனா திமுக தரப்புல என்ன சொன்னாங்க, அதிமுகவுக்கும் பாஜகவிற்கும் கள்ள உறவு இருக்குன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அதிமுக பாஜக எதிர்க்குதுன்ற இந்த நிலை வந்ததற்கு பிறகு ஆறுதல்னு சொல்ற முதலமைச்சருடைய வார்த்தை அவருடைய சான்றிதழ் அதிமுகவிற்கு தேவையில்லை,
அப்படிதான் எல்லாருடைய கருத்தும். அதிமுகவுடைய நிலைப்பாட்டை அதனுடைய பொதுச் செயலாளர் என்னைக்கு மாத்துறது இல்ல, மாற போறதும் இல்ல. ஆனா திமுக சுயநலத்திற்காக அந்த சான்றிதழுக்காக திரு எடப்பாடி பழனிசாமி காத்திருந்த மாதிரில தெரியுது. திரு ஸ்டாலினுடைய சான்றிதழுக்காக திரு எடப்பாடி பழனிசாமி காத்திருந்த மாதிரி தெரியுது. பரவாயில்ல, இப்பயாவது முதல்வர் ஒத்துக்கிட்டாரே நாங்க பாஜகவை எதிர்க்கிறதுன்னு அந்த சான்றிதழுக்காக காத்திருந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல அது இல்ல. அது ஒரு காலமும் எந்த கட்சியுடனும் கொள்கை ரீதியாக சமரசம் செய்யாத ஒரு இயக்கம் அதிமுக. இது நடைமுறையில புரட்சி தலைவருக்கு பிறகு, புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு இன்றைக்கு அது பொதுச் செயலாளராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் வரையும் தொடர்ந்து திமுக எதிர்ப்பு, மாநில உரிமைகள் மீட்பு, இதுல அதிமுக சரியான பாதையில போயிட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல ஆளும் கட்சிக்கு அச்சாணியாக இருக்க வேண்டியது எதிர்கட்சியினுடைய பொறுப்பு. சட்டப்பேரவையில மக்கள் அரசினுடைய கோரிக்கை, அரசினுடைய குறைகளையும் மக்களுடைய கோரிக்கைகளையும் இன்னைக்கு எடுத்து சொல்ற ஒரு இடத்துல இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா எடப்பாடியார் சிறப்பா செயல்படுறாரு. மக்களுடைய உரிமைகளை தமிழகத்திற்கு மத்திய அரசு ஆட்சியில இருந்த போய் நிறைய கொண்டு திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு, இன்னமும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனா திமுக ஏட்டளவில் மட்டும்தான் அவங்களுடைய கருத்து உணர்ச்சிகளை தூண்டு விடுகின்ற அரசியலை பண்றாங்களே தவிர போராடியதில்லை. திரு தனியரசு, இவ்வளவு நாள் உங்களை போன்றவர்கள் கூட விவாதங்கள்ல விமர்சனங்கள் வைக்கிற போது பாஜகவுக்கு அதிமுக இன்னமும் அடிமையா இருக்கு, இன்னும் அவங்களுக்குள்ள ஒரு ரகசிய உறவு இருக்கு, வெளிப்படையாக அவங்க எதிர்க்கிறது இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அதையே இவ்வளவு நாள் பேசிட்டு வந்த திமுக தலைவரும் முதல்வரும் கூட இப்போ பாஜகவை அதிமுக எதிர்க்குது அப்படின்னு வெளிப்படையாக பேச தொடங்கி இருக்கிறார். இப்போ இந்த மாற்றம் நடந்திருக்கிறதுனால தானே முதல்வர் அதை பேச தொடங்குறார். இல்ல அதுல ரொம்ப கவனமா தான் முதல்வர் அந்த அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. ஒரு எடப்பாடியாருடைய ரியாக்ஷன், அவருமே அதை ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியா செய்தியாளர்கள் சந்திப்புல பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சி தான். அதுல இப்ப என்னன்னா, இப்ப பாஜக அதிமுக உறவு அப்படி வலிமையா இருக்குங்கிறதுனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு திராவிட பேர் இயக்கத்தினுடைய பாரம்பரிய தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா காலத்துல இருந்து புரட்சி தலைவர் அம்மாவும் அது ஒரு திராவிட கருத்தியலை கொண்டிருந்த ஒரு கட்சியினுடைய கோடிக்கணக்கான அபிமானிகள், ஆதரவாளர்கள் பாஜகவின் பக்கம் திசை மாறி போயிடக்கூடாதுங்கிறதுனால முதல்வர் எடப்பாடியை பாஜகவின் எதிர்ப்புக்கு ஒரு இசைவோடு இப்ப ஆதரிக்காம இருக்கிறாரு. கடுமையா எதிர்க்கலினாலும் பரவாயில்ல, ஓரளவு மென்மையாவது எதிர்க்கிறதுக்கு முணுமுணுப்பா செய்யறாருங்கிறதுனால அதை வரவேற்றிருப்பது எனக்கு ஆறுதல் தருதுன்னு சிஎம் சொல்லியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அதிமுக திராவிட கட்சின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை திமுகவுக்கு வந்துருச்சுன்றீங்களா? உறுதியாய் உண்மையிலேயே அதிமுக திமுக இப்ப நீங்க இன்னொரு அந்த குபேரனோட நீங்க ஒரு அதாவது இணைந்துங்கிறதுல அது அப்படி இணையக்கூடாது. ஆனா அவ்வளவு கோபம் வருமே திமுகவுக்கு. திராவிட கட்சின்னு நீங்க சொல்லி சமதளத்துல அதிமுக வைக்காதீங்கன்னு அவ்வளவு கோவப்படுவாங்களே. நீங்க திராவிட கட்சின்ற அடிப்படையில முதல்வர் சொன்னதாக சொல்றீங்களா? அந்த பெருந்தன்மை வந்துருச்சா அப்போ முதல்வருக்கும் திமுக? இல்ல அதை உருவாக்கி எடப்பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நாங்கெல்லாம் வலியுறுத்துறதுதான் இன்னைக்கு முதல்வரும் வலியுறுத்துறாரு. எடப்பாடிக்கு அந்த திராவிட கருத்தில் வரணும். அதை களத்துல பாஜகவை அல்லது எந்த வடநாட்டு கட்சியையும் இங்கு அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்துகிற ஒரு ஆற்றல் இருக்குன்னா அது திமுக அதிமுக நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம். தேர்தல் கூட்டணியை தவிர அவர் எங்க விலகி போயிருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி? நீட் எதிர்ப்புல, மொழி கொள்கையில, இடஒதுக்கீடு கொள்கையில, இந்தி திணிப்பு எதிர்ப்புல எங்கேயாவது திமுகவுடைய திராவிட கொள்கையிலிருந்து எங்கேயாவது அவர் விலகி போயிருக்காரா திரு எடப்பாடி பழனிசாமி? தேர்தல் அரசியல்னு வருகிற போது பாஜகவுடனான கூட்டணி அப்படிதானே அவங்க சொல்றாங்க. ஐயா, நான் ரொம்ப கவனமா பாருங்க. நீங்க அந்த 2016 21 வரைக்கும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகான இந்த எடப்பாடி ஆட்சியில எடப்பாடி அரசுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அதனுடைய கூட்டணி கட்சிகளோ எந்த போராட்டத்தையும் ஒரு போராட்டத்தை கூட நடத்தினது கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க கார்த்திகேயனையா சொன்ன மாதிரியே அதிமுகவுடைய அரசு, எடப்பாடியினுடைய அரசு மக்களுக்கு எதிராக எந்த திட்டத்தையும் கொண்டு வரல, அப்படி தவறா அது நடந்துக்கல. ஆனா அந்த பாஜகவோட அது கொண்டிருந்த உறவு பாரதிய ஜனதா அல்லது மோடி அமித்ஷாவினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு எடப்பாடியினுடைய அரசியல் நிர்வாகம் இருந்துச்சு இல்ல. நான் அரசு நிர்வாகத்துல எடப்பாடியை
பெரும் பிழைய நானும் சொல்லல, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தளபதியோ கூட்டணி கட்சிகள் கூட விமர்சிக்கல, ஓரளவுதான் விமர்சனம் பண்ணோம். ஆனா அரசியல் நிலைப்பாட்டில் எடப்பாடி உறுதியா இல்லவே இல்லை. அது மட்டுமல்ல, அரசியலில் அவருக்கு என்று ஒரு அடிப்படை சித்தாந்தமோ புரிதலோ கோட்பாட்டு வழி நடக்க வேண்டும் என்கின்ற வேட்கையோ இல்லைங்கிறத நாங்க தொடர்ந்து வலியுறுத்துறோம். இன்னைக்கும் எடப்பாடி கிட்ட அந்த வேட்கை வரல. ஆனா அப்படி ஒரு வரலாம்னு முதல்வரும் கூட நீங்க அப்படி ஒரு பெரிய இழப்பு அது. நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவ்வளவு கூர்மையான பாஜக எதிர்ப்பு வரலேன்னு உங்களை போன்றவர்கள் திமுக தரப்புல அவதானிச்சா கூட அதை வெளிப்படையாக திமுக சொல்றது திமுகவுடைய ஓட் பேங்க்கு பெரிய இழப்பு இல்லையா? பாஜக அதிமுக கூட்டணி மூலமாக தான் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அந்த பக்கம் போயிடாது, அந்த அடிப்படையில தான் தொடர்ந்து ரகசிய கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு இவ்வளவு நாள் பேசப்பட்டதை, இல்ல வாக்கே போனாலும் பரவாயில்ல, போட்டி நமக்குள்ள இருக்கட்டும், அதிமுக திமுகவில் இருக்கட்டும்ங்கிற அளவுக்கு ஒரு சமரசத்திற்கு திமுக அரசியல் ரீதியாக தேர்தல் அரசியல் இறங்கிவிட வாய்ப்பு இருக்கா? இல்லையா, இப்ப நீங்க வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் இதுல பாதிக்கப்படாது. இன்னும் சொல்ல போனா அந்த வாக்குகள் கூடு. ஏன்னா நீங்க எடப்பாடியை சிதைத்து தான் பாஜக வளர்கிறது. அண்ணாமலையோ அமித்ஷாவோ மோடியோ இங்கு எடப்பாடி என்கின்ற இந்த அதிமுக அந்த அணியினுடைய வாக்கு அல்லது ஒட்டுமொத்த அதிமுக ஆதரவை தான் பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கிறது. நீங்க ஒரு 15 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூட டெல்லியில போய் அந்த தலைவர்களிடம் போய் அந்த கட்சியில் சேர்ந்தது கூட மட்டும் இல்லாம அங்க போய் பாரத மாதா கி ஜெய் எல்லாம் கோஷம் போடுற அளவுக்கு நிலைமை மோசமா போச்சு. ஆனா நீங்க இப்ப தளபதி என்ன பண்றாருன்னா, இப்ப தளபதியோட இந்த அப்ரோச் இருக்குல்ல, இந்த அணுகுமுறை இருக்குல்ல, இது பாருங்க அதிமுக தொண்டர்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரின் மீது மாண்புமிகு முதல்வரின் மீது மரியாதை கூடி இருக்கிறது. அப்ப அதிமுக அபிமானிகளுடைய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தளபதிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தளபதி எடுத்து இந்த ராஜதந்திரமான முடிவு வரவேற்கத்தக்கது, சரியானது. இதை எடப்பாடி புரிந்து கொண்டு கடுமையா கூர்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விட கூடுதலாக பாஜகவை எதிர்த்தால் நீங்க சொன்ன மாதிரி பாஜகவுக்கு இங்க இடமில்லை, அதிமுக கூட வலிமை பெற்று அரசுக்கு வந்தாலும் பரவாயில்ல தளபதியை விரும்புறாரு. நீங்க அப்ப தளபதியை ஒண்ணு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கணும், இல்லைன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கணும். ரெண்டுமே திராவிட அரசியல் தான். இந்த அரசியலுக்கு எதிராக இன்னொரு அரசியல், ஜனநாயகத்திற்கு எதிரான, மாநில உரிமைகளுக்கு எதிரான, எல்லா வகையான நம்முடைய பாரம்பரிய தமிழ்நாட்டுக்கே பிரத்யேகமா இருக்கிற சமூக நீதி, சமத்துவம், பெண்ணடிமை, மூட கருத்துக்களை தகர்த்தெறிந்து விட்டு பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புவது, இது மாதிரியான ஒரு மனித வளர்ச்சிக்கு தேவையான கருத்துக்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட தேவைன்ற இடத்துக்கு திரு ஸ்டாலினும் திரு இபிஎஸும் வந்துட்டாங்கன்றீங்க. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் அவருடைய பேச்சும் விளக்கமும். சரி, இல்லையா, இப்ப நீங்க அவர் விரும்புறாரு. ஆனா எடப்பாடி அதுக்கு அணியமா இல்ல. எடப்பாடி இன்னும் எடப்பாடி வரவேற்றாரு. எடப்பாடி தான் வரவேற்றாச்சா? முதல்வர் சொன்னதை தான் அவரும் ஏத்துக்கிறாரு. இல்ல ஏத்துக்கிறாரியா? ஒரு வார்த்தை கூட மோடின்னு வார்த்தை பதில் பண்ண சொல்லுங்க எடப்பாடிய. இப்ப மோடி, பாஜக, தாமரை, அமித்ஷான்னு எந்த இடத்துலயும் எடப்பாடியோ எடப்பாடி வகைராக்களோ பயன்படுத்தவே மாட்டாங்க. பாஜக எதிர்ப்புல, எடப்பாடியுடைய பாஜக எதிர்ப்புல இன்னும் தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ஆளை திருப்திப்படுத்த முடியலன்னா அது உங்களை மட்டும்தான், தனியரசை மட்டும்தான் இன்னும் பாஜக எதிர்ப்புல திருப்திப்படுத்த முடியல திரு எடப்பாடினால. இல்ல, நான் தான் உண்மையை சொல்றேன். ஒரு வார்த்தையை மோடி, ஒரு வார்த்தையை எடப்பாடி சொல்லுங்க, நானும் மாறிக்கிறேன். திரு சுப்பிரமணியன், திராவிட அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருக்கணும், திமுக அதிமுகங்கிற இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருக்கணும்ன்ற அந்த புரிதலோடு திமுக தலைவரும் நகருகிறார், திரு எடப்பாடி பழனிசாமியும் நகருகிறார். ரெண்டு பேரும் ஒரு புள்ளியை நோக்கி நகர்றாங்கன்னா பாஜகவுக்கான ஸ்பேஸ் என்ன தமிழ்நாட்டில்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. இனிமேல் ஒரே நிமிஷம் அந்த பதிலுக்கு, இந்த கேள்விக்கு பதில் சொல்றது மாதிரி தனியார் ஐயாவிற்கு ஒரே ஒரு சின்ன முரண். அவர் என்ன சொல்றாருன்னா, இங்கேருந்து போய் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்றாரு. அது ஏதோ தவறான வார்த்தையை, அன்பார்லிமெண்ட்ரி விட பாரத் மாதா கி ஜேன்றது. ஐயா தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் புரிய வைங்க. நீங்க பாரத் மாதா கி ஜே சொல்லக்கூடாதா? என்னங்க அதெல்லாம் இந்தியாவில தாங்க இருக்கும். என்னங்க இந்தியாவில தாங்க இருக்கும், ஜெயின்னு சொல்லதானங்க வேணும். இல்ல அதிமுக இருக்கிற வரைக்கும் சார் நம்ம எல்லாம் இந்தியால இருக்கோம் சார். அதிமுக இருக்கிற வரைக்கும் அவங்க அப்படி பேசுறது இல்ல. பாஜக தவறான வார்த்தை. இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினால் தவறான வார்த்தை ஆயிடும். தவறான வார்த்தைன்னு சொல்லல. இல்ல நீங்க போட்டு பாருங்க, பாரத் மாதா கி ஜெய் சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வச்சுட்டாங்க, பாரத் மாதா கி ஜெய் நம்பிக்கை. ஜெய் ஸ்ரீராம் அது ஒரு நம்பிக்கை, ஒரு ரிலிஜியஸ் பேஸ்டு நம்பிக்கை அது. பட் பாரத் மாதா கி ஜெய்ன்றது என்னது? நம்ம நாட்டை நம்ம வழிபடுறோம்னு சொல்ற மாதிரி அத கட்சி சார்ந்து வார்த்தைகளாக அவர் பாக்குறாரு. சரி, ரைட். ஓகே. இப்போ திடீர்னு நம்ம முதல்ல ஸ்டாலின் ஐயா அவர்கள் எடப்பாடி அவர்கள் அழைச்சது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 2014 எப்படி ஒரு மும்முனை போட்டி
பிளான் பண்ணி அதில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வின் பண்ணாங்களே 39 சீட் வின் பண்ணாங்களே அதை மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மும்முனை போட்டி ஏற்படுத்திட்டா இப்போ எனக்கு அதிமுக கொஞ்சம் வீழ்ந்து கிடக்கிறது 4 தூரங்களாக வந்து பிரிஞ்சு கிடக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது 2014 எப்படி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து 39 வாங்கினாங்களோ அதை மாதிரி வந்து திமுக, ஏன்னா அவங்க இன்டாக்டாக இருக்குது கூட்டணியில் வந்து எந்த மாறுதலும் இல்லை இன்னைக்கு தேதி வரைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு 39 40க்கு 40ன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த பிளானை நோக்கி போவதற்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா பாஜகட்டேருந்து அதிமுக வந்து விலக்கி வைக்கிறதுக்காக நானும் நீங்களும் சேர்ந்து பாஜக வந்து எதிர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு கூற்று. ரெண்டாவது என்னன்னா திமுக எதிர்ப்பை நோக்கி வந்து பாமக இருக்கிறாங்க, தமாக இருக்காங்க, டிஎம்டிகே இருக்காங்க. இவங்க யாராவது 3 பேரை சேர்ந்து அதிமுகவோட ஒரு மெகா கூட்டணி அமைஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயம் இருக்கிறதுனால இவங்களையும் தூர வைக்கிறாங்க. ஏன்னா திமுக எதிர்ப்பில் இவங்க பாமக இருக்கும்போது ஸோ எடப்பாடி ஐயா அவர்களும் வந்து ஸ்டாலின் சேர்ந்து நாங்கள் பிஜேபி எதிர்க்க போகிறோம் அப்படின்னா இவர் வந்து திமுக துணை போயிட்டார் அப்படின்னா நான் திமுக எதிர்ப்பை வந்து எப்படி நான் வந்து எடப்பாடியோட இருந்து நான் வந்து அதை இது பண்ணுறது, அதனால் இவங்க பிஜேபியோட சேர்ப்போம். ஸோ மும்மனை போட்டியாக மாற்றிவிட்டால் அதில் வந்து ஏன் பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் அதிமுக ஒரு சாய்ஸா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை அது கரெக்ட். இப்போ என்ன சொல்றாங்கன்னா நானும் நீங்களும் சேர்ந்து பிஜேபியை வந்து எதிர்ப்போம் அப்படின்றாங்க, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து. அப்போ என்னன்னா திமுக எதிர்ப்பை வந்து இவர்கள் கைவிட வேண்டியிருக்குது. ஏன்னா இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2.5 வருடங்களுக்கு திமுக வந்து எதிர்க்கவே இல்லை, அதிமுக வந்து எதிர்க்கவே இல்லை. அவங்க செப்டம்பர் 2023க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பெரிதாக போராட்டங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. சேர்ந்து எதிர்ப்போம்ங்கிறது அதிமுக திமுக கூட்டணியாக புரிந்து கொள்ள வேண்டியது கரெக்ட். இருந்தாலும் இதுவரைக்கும் சொல்ல வேண்டியது இல்லை. கடந்த 2016 2021 வரைக்கும் என்ன பாஜக எதிர்ப்பை இவங்க கையாண்டு இருக்காங்க. இப்போ சொல்றாங்க இப்போ வந்து எங்களுக்கு பணம் வரலன்றாங்க, நிதி பகிர்வு ஒழுங்கா கொடுக்கல அப்படின்றாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல எங்க போச்சு? இல்ல யாரை கேக்குறீங்க? அதிமுக. இப்ப 2 பேரும் சேர்ந்து நிதி பகிர்வு வரல அப்படின்னா அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? 2016 2021 வரைக்கும் நாங்க ஆட்சி பண்ணினோம் இல்லையா? அப்போ ஏன் நீங்க அப்ப முன்னாடியே சொல்லல? அது முன்னாடியே சொல்லல. ஆமா, 10 வருடங்களாக தமிழ்நாட்டுக்கு பாஜக செய்த துரோகத்தை அம்பலப்படுத்துவோம்னு ஜெயக்குமார் சொல்றாரு. இல்ல அது இப்ப சொல்றாரு இல்லையா? சோ ஈரோடு கிழக்கு தேர்தலில் சொன்னாரு நீங்க வந்து கஜானா காலி வச்சுட்டு போனதுனால தான் எங்களால் மக்கள் நல திட்டங்களை செய்ய முடியவில்லை. அப்போ சொல்லியிருக்கோமா நம்ம? அப்போ ஒண்ணுமே சொல்லல அவங்க. அதாவது கடன் வச்சுட்டு போயிட்டீங்க, எங்களால் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற. இப்போ வந்து காலத்துக்கு ஏற்ற டைலாக் மாத்திரம் நம்ம, அது தவறு. மக்கள் புரிஞ்சுப்பாங்க அதை. ஸோ இது ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மும்முனை போட்டியாக மாற்றிவிட்டால் கண்டிப்பாக ஒரு வெற்றி உறுதியாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை இதனால வரைக்கும் கொடுக்கவே இல்லையே, 6 மாசமா கொடுக்கவே இல்லையே. திடீர்னு வந்து ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, அப்பாவையா கொடுக்குறாரு. இல்ல மும்முனை போட்டியாக மாற்றுவது ஸ்டாலினுடைய திட்டம் மட்டும். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த திட்டம் இல்லையா? திட்டம் வந்ததுனால ஸ்டாலின் வின் பண்ணுவார்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. யாருக்கு? ஸ்டாலினுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் மும்முனை போட்டியா மாத்தி அதிமுக வந்து தனிமைப்படுத்தி மாத்தின்னு சொல்றீங்களே, அது மாறிடுச்சு இல்ல? அது ஏற்கனவே இல்ல. இப்போ வந்து தமாகவும் சரி பாமகவும் சரி டிஎம்டிக்கு சரி இப்போ இன்னும் முடிவு பண்ணல எந்த கூட்டணிக்கு போறாங்கன்னு தெரியாது. பிஜேபியோட போறாங்களா இல்ல ஏடிஎம்கே வர போறாங்களான்ட்டு. ஏடிஎம்கேலேருந்து வந்தாங்க அப்படின்னா சிறுபான்மையர் ஓட்டு இங்க வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ ஒரு டென்ட் விழும், அப்போ சேலஞ்சா இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி 3 அந்த ஒரு இடம் எனக்கு புரியல. நீங்க அதிமுகவை பாஜகவுக்கு எதிராக இன்னும் கூர்மைப்படுத்துவதன் மூலமாக தேமுதிக பாஜக போன்ற கட்சிகள் எடப்பாடி கூட வரமாட்டாங்க, பாஜக கூட தான் போவாங்கிறதுக்கு என்ன ஜஸ்டிபிகேஷன் புரியல. திமுக எதிர்ப்பை வந்து கையாளணும் இப்போ 2 பேரும். அதாவது அதிமுக சரி பாமக சரி இவங்க எல்லாருமே வந்து திமுகவை லோக்கலா எதிர்க்க வேண்டும், பாஜக வந்து மத்தியில எதிர்க்கணும். சோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா திமுக வந்து எடப்பாடி கூட வந்தா ஏன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ என்ன சொல்றாரு, திமுக நானும் நீங்களும் 2 பேரும் வந்து இரட்டைக்கோள் துப்பாக்கியா இருந்து தேர்தல் கூட்டணி இல்லையே. இல்ல அது ரைட். பட் உங்களுக்கு நீங்க மேடையில பேசும்போது எப்படி பேசுவீங்க? நீங்க எதிர்கட்சியில பேசும்போது கூட்டணியாக பேசும்போது சோ இங்க மாநிலத்துல வந்து என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறார்கள் அதற்காக எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க, மத்தியில வந்து அவர்கள் கூடுதல் கிளாரிபிகேஷன் இருக்கா சார் சொல்றது இல்ல? இல்ல அதாவது அதிமுக பக்கம் பாமகவும் தேமுதிகவும் சேர்ந்து விடக்கூடாதுன்னு யாரும் பண்ணல. அவங்க இன்னும் முடிவெடுக்கல, இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கவில்லை. அறிவிக்கிற நேரத்தில் கண்டிப்பா கூட்டணி வரும். இந்த நிமிஷம் யார் பக்கம் சேரதான் போறாங்க. இல்ல இதுல வந்து திமுக வந்து பிளே பண்ணுதா? கிடையாது. தேமுதிக வந்தால் கூட திமுக கொடுக்கிறதுக்கு சீட்டு கிடையாது. அதிமுகவுடைய பாஜக எதிர்ப்பு திரு ஸ்டாலின் கூர்மைப்படுத்துறது மூலமா தேமுதிக எடப்பாடி பக்கம் வரமாட்டாங்க, பாஜகவோடு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு கருதுகிறாரு. எனக்கு அதுக்கான என்ன ஜஸ்டிபிகேஷன்? மாநிலத்துல திமுக எதிர்க்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் என்ன முடிவெடுக்க போறது யாருக்கும் தெரியாது இந்த நிமிடம் வரை. ஆனால் அது பாஜக பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தடுப்பதற்கு திமுக செய்கிறதுன்ற டோன்ல சொல்ல அது கிடையாது. அது அப்படி செய்தாலும் தவறு கிடையாது, அப்படி அரசியல் செய்தாலும் தவறு கிடையாது. அவங்களுக்கு தெரியும் அவற்றின் மூலமாக யாருக்கு வந்து டேமேஜ் ஆக போகுது. பாட்டாளி மக்கள் கட்சி 2026
யார் கூட போனால் எதிர்காலம் இருக்கிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தெரியும், தேமுதிகவுக்கும் தெரியும். இப்போ எம்பி தேர்தலில் எடுக்கிற முடிவு அவர்களுக்கு நல்லதா கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? யார் கூட போனால் நல்லது கெட்டதுன்னு. அடுத்து வர சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சட்டமன்ற தேர்தல் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இலக்காக இருக்க முடியும், தேமுதிக இலக்காக இருக்க முடியும். அதனால் யாருடன் சேர்ந்தால் பயனளிக்கும் என்பது நன்றாக தெரியும். அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லை. இப்போ ராஜ்யசபா சீட்டு யார் கொடுக்கறது, இதை காரணம் காட்டி கொஞ்சம் இழுத்து பார்க்குறாங்க. இப்போ 14+1 2 நாள் கழிச்சு நான் அப்படி சொல்லலைன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? சரி, அதுதான் மீனிங். பேசும். இவ்வளவு நாள் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ரகசிய உறவு இருக்கு, மாநிலத்திற்கு எதிரான கொள்கைகளை பாஜக எடுப்பதற்கு அதிமுக துணை போகுது அப்படிலாம் பேசிய முதல்வர் திடீர்னு பாஜகவை அதிமுக எதிர்ப்பதை வரவேற்று பேசியிருக்கிறார். என்ன இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு என்ன? இல்லை, 2-3 விஷயங்கள். முதல்ல முன்னாள் பேசின சீனிவாசன் சார் வந்து நிறைய பட்டியலிட்டாங்க. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், அவங்களுக்கு கீழே டேக்ல வந்து என்ன இருக்குங்கிறதே கவனிக்காமல் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதிமுகவை குறித்து குறிப்பிடும்போது நாங்கங்கிறாங்க. அதை கொஞ்சம் ஒரு கவனத்தில் வைத்துக் கொள்ளுமாறு ஒரு வேண்டுகோள். அடுத்தது சார் சொன்னாங்க, பாரத் மாதா கி ஜெய் சொல்கிறது என்ன அவ்வளோ பெரிய குற்றச்செயலா அப்படின்னாங்க. 2 வெர்ஷன் இருக்குது எல்லாத்துக்குமே. ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு காந்தி சொன்னது வந்து இந்த நாட்டில் மத நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு, ஜெய் ஸ்ரீராம்னு அத்வானியும் மோடியும் சொன்னது இந்த நாட்டில் மசூதிகளை இடிக்கிறதுக்கு. வித்தியாசம் இருக்குது. அதே போல் பாரத் மாதா கி ஜெயின்னு இந்த நாட்டில் மற்ற கட்சிகளும் உணர்வோடு இந்தியன்கிற உணர்வோடு சொல்லுகிற அந்த வெர்ஷனுக்கும், பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேரணி போகிற போது அந்த இடத்துல பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லக்கூடிய பாஜகவினுடைய வெர்ஷனுக்கும் வேறுபாடு இருக்கிறது. தனியரசு அண்ணன் சொன்னது வந்து பாஜகவினுடைய வெர்ஷன் ஆஃப் பாரத் மாதா கி ஜெயை தான் அவர் கிரிட்டிக்ஸ் பண்ணார். 2. 3வது, இருதுருவ அரசியலை மீண்டும் நிலைநிறுத்த விரும்புகிறாரா முதல்வர்னு கேட்டிருக்கீங்க. இருதுருவ அரசியலிருந்து தமிழ்நாடு என்றைக்கும் விலகியதே கிடையாது, அது 67 அதனால அது மீண்டும் நிலைநிறுத்தணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து பொருத்தமற்றதாக இருக்கிறது. அடுத்தது, இல்ல பாஜக எதிர்ப்ப திமுக கூர்மைப்படுத்தின அளவுக்கு அதிமுக எதிர்ப்ப சமீப நாட்கள்ல கூர்மைப்படுத்தல, அரசியல் ரீதியாக தேர்தல் ரீதியாக பலன் கொடுக்கும்னு திமுக நினைக்குதுன்னு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது தானே? அது நடக்க போற தேர்தல் நாடாளுமன்ற பொது தேர்தல். நாடாளுமன்ற பொது தேர்தலினுடைய பிரைமரி குவெஸ்டின் வந்து மோடி ரிப்பீட் ஆகணுமா வீட்டுக்கு போகணுமா இந்த கேள்விதான். அப்ப யாரை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு தெளிவு இருக்கிறது. யாரை எதிர்த்தால் இந்த நாட்டில் எங்களுடைய அஜெண்டாவை நோக்கி நாங்கள் நகர முடியும் அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெளிவு இருக்கிறது. அதனால மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து கூர்மைப்படுத்திட்டே இருக்கிறோம். அதனால களம் மாறிடுச்சு அப்படிங்கிறது இல்லை. பாஜக ஒரு ஃபேக்டரே கிடையாது தமிழ்நாட்டில். ஃபேக்டர்னு அவர்களே கருதலை. அவர்களே கருதி இருந்தால் 2 விஷயம் நடந்திருக்கும். ஒரே நாளில் 2 விஷயம் நடக்குது. ஒன்று, மத்திய அமைச்சர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் ராஜ்யசபாக்கு போகிறாங்க. ஒன்று. இன்னொன்று, அன்னைக்கு பேட்டி கொடுத்த அண்ணாமலை அவர்கள் எனக்கு வேற பல வேலைகள் இருக்கிறது, முக்கியமான வேலைகள் தேர்தலில் நிற்கிறத விட அப்படின்னு சொல்றாரு. இது 2மே சான்று. அவங்க வந்து தேர் கெட்டிங் ரிவர்ஸ் அப்படிங்கிறதுக்கான சான்று. இன்னொன்று, எங்களுக்கு பயம் இல்லை பதட்டம் இல்லை அப்படின்லாம் சீனிவாசன் சார் சொன்னார். திமுகவுக்கு தான் பயம் பதட்டம் அப்படின்லாம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தார் அப்படிங்கிறது ஒப்புக்கொண்டதற்கு முதல்ல நன்றி. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்தே தீரணும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு தீர்ந்தவர்களில் எடப்பாடி பழனிசாமி ஒருவர். இன்னைக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறார். அந்த மாற்றத்துக்கு தான் முதலமைச்சர் அவர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். நீங்க இன்னைக்கு மாறி வந்திருக்கீங்கன்னு சொன்னது அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற நிலைப்பாடு குறித்தது தொடர்பானதுதான். நீங்க இவர்களுடைய மோடி எதிர்ப்பு அல்லது பாஜக எதிர்ப்பு எந்த அளவிற்கானது அப்படின்னா, அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிச்சுட்டு நாங்கள் கூட்டணி விட்டு வெளியில வந்தோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. இன்னைக்கு ஏறக்குறைய 150-160 நாட்கள் ஆகுது. இந்த 160 நாட்கள் அவர்கள் வெளியிட்ட எந்த அறிக்கை, எந்த பேட்டி, எதை வேண்டுமானாலும் எடுத்துங்க, மோடியை கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்ல உங்களால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அமித்ஷாவை கண்டிக்கிறேன் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. பாஜகவை கண்டிக்கிறேன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. 34 பொதுக்குழு தீர்மானத்தில் வந்து கிட்டத்தட்ட 25-26 தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானம் எதுலையுமே பாஜக என்கிற சொல்லே இல்லாம, அடுத்து நடக்க போறது நாடாளுமன்ற பொது தேர்தல், பாஜக என்கிற சொல்லே இல்லாம தீர்மானம் போட்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் போனா இவங்க எல்லா அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் பேட்டி கொடுக்கிறார்கள். ரொம்ப தீவிரமா பேட்டி கொடுக்குறாங்க. அண்ணாமலையை பிலோ த பெல்ட் அடிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, ஆர்பி உதயகுமார் அவர்கள் போன வாரம் பேட்டி கொடுக்கிற போது லேசியம் இருப்பவர் அண்ணாமலை அப்படின்னு அந்த டிராமட்டிக்கா அதை செய்தே காட்டினார், எப்படி எல்லாம் விற்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் அந்த பேட்டியில கூட டெல்லி தலைமையை அவர் பாராட்டினார். டெல்லி தலைமை நல்ல வகையில் இருக்கிறது அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணார். திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கிற போது நாங்க வந்து 2026 முதல்வர் வேட்பாளர் யாருங்கிறப்போ அண்ணாமலையா எடப்பாடி அவர்களாரும் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக நாங்க பிஜேபிக்கு காவடி தூக்க முடியாது அப்படிங்கிறது அண்ணாமலையை மையப்படுத்தி சொல்லப்பட்ட வாதம் தான்.
இன்னும் சொல்ல போனா நீங்க கூட சொன்னீங்க நாங்க எதிர்ப்போம்னு ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி கொடுத்தாரு. 10 ஆண்டு கால அரசின் தோல்வியை நாங்கள் அம்பலப்படுத்துவோம், 10 ஆண்டு கால துரோகத்தை பிஜேபியினுடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை நாங்க அம்பலப்படுத்துவோம்னு அவர் சொன்னார். ஏறக்குறைய 1 மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் எதை அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள், எதை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட சட்டமன்றத்தில் அவங்க கண்டிஷனோட தான் ஆதரிக்கிறாங்க, நிபந்தனையற்ற ஆதரவு கிடையாது. நாங்க 10-15 கோரிக்கை ஆணையத்துக்கு கொடுத்திருக்கிறோம், அதை அவங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனோட தான் அந்த ஆதரவு நிலைப்பாடு. இன்னமும் அதிமுக பாஜகவை எதிர்க்கிறதுங்கிறதுல ஒரு முழுமையான நம்பிக்கை அதிமுகவினுடைய பாஜக எதிர்ப்பு என்பது அண்ணாமலை எதிர்ப்பு தானே தவிர மோடி எதிர்ப்போ அல்லது பாஜகவினுடைய மத்திய தலைமையான டெல்லி எதிர்ப்போ அல்ல. குறைந்தபட்சம் ஆளுநர் எதிர்ப்பு கூட கிடையாது சார். அந்த ஹவுஸ்ல உட்கார்ந்து இருக்கிறார், அந்த ஹவுஸ் ஆளுநர் அவமானப்படுத்திட்டு வெளில போறார். ஹவுஸ்ல இவரும் பார்ட் ஆஃப் த ஹவுஸ், இவர் வந்து ஹவுஸ்க்கு வெளியில இல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த அறிக்கை ஆளுநர் வாசிக்க மறுத்த அறிக்கையில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாசகம் இருக்கு, திமுக அரசு தயாரிச்ச அறிக்கையில. இன்னும் சொல்ல போனா முதல் வரியே 10 ஆண்டுகளில் வளர்ச்சின்னு இருக்கு, அவருடைய காலத்தையும் சேர்த்து. அதை வாசிக்க மறுத்த ஆளுநரை கண்டிக்க வேணாம், அது குறித்து பிரஸ் கேள்வி கேட்கிற போது கமெண்ட்ஸ் இல்ல அப்படிங்கிறார். பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டில் பெரிய எதிர்க்கட்சி, கிட்டத்தட்ட 75 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பெரும்பான்மையானவர்களை வச்சிருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் எனக்கு கருத்து இல்லை, நீங்க அவர்கள்ட்டையோ ஆளுங்கட்சியிட்டையோ இல்ல ஆளுநர்கிட்டயோ போய் கேட்கணும். அப்ப ஆளுநர் என்கிற சொல்லை கூட சொல்லுவதற்கு தயங்குகிறார். இன்னொன்னு சார் சொன்னாங்க நாங்க சமரசமே செய்து கொள்ளாத கட்சின்னாங்க சார். நான் அதை ஒத்துக்கிறேன். சிஏஏல அவங்க சமரசம்லாம் செய்யல, அதை அவரே ஒத்துக்கிட்டார். சிஏஏவை ஆதரித்துட்டு வெளில வரும்பொழுது சிஏஏ சட்டத்தை ஆதரித்தது கூட 2ஆம் பட்சங்க. அந்த சிஏஏ சட்டத்தில் ஒரு திருத்தத்தை திருச்சி சிவா அவர்கள் கோருகிறார். அதாவது இது இஸ்லாமியர் நலனுக்கும் ஈழத்தமிழர் நலனுக்கும் எதிராக இருக்கு, இது இலங்கையை நிலவாரியா எக்ஸ்க்ளூட் பண்ணுது. அதாவது ஆப்கானிஸ்தான் அண்டை நாடுன்னு சொல்றீங்க, இலங்கை இல்லையா? எக்ஸ்க்ளூட் பண்ணும்போது மத ரீதியா ஒரு 6 மதத்தை பட்டியலிட்டு இஸ்லாமியர்களை அதுல சேர்க்கல. அப்ப நீங்க ரிலீஜியஸா போகாதீங்க, ஜியோகிராபிக்கலா இலங்கை இன்க்ளூட் பண்ணீங்கன்னா ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் அப்படிங்கிற திருத்தத்தை கொண்டு வந்த போது அதை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புங்கிற அந்த மசோதாவை கூட அதிமுக ஆதரிச்சு ஓட்டு போடல. அதுக்கு பிறகு பேட்டி கொடுக்கிற போது தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார், நாங்கள் எந்த அழுத்தத்திற்கும் ஆட்பட்டு இந்த மசோதாவை ஆதரிக்கல, இந்த சட்டத்தை ஆதரிக்கலன்னார். அழுத்தத்துக்கு ஆட்படலன்னா என்ன அர்த்தம்? மனமு வந்துனார். அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா ஜனவரி மாதம் 2020 ஒரு பேட்டி கொடுக்கிறார். நாங்க என்பிஆரை ஏப்ரல்ல இருந்து அமல்படுத்த போறோம், தமிழ்நாட்டில் என்பிஆரை அமல்படுத்துவோம் அன்னைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களே சொல்லல. நல்ல வேளையாக கோவிட் வந்ததுனால இவர் வந்து என்பிஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம தமிழ்நாட்டில் போனது அப்படிங்கறத பாக்குறோம். இன்னைக்கு விவசாயிகளுக்கு நடந்துறாரு. 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் போராடிட்டு இருந்த போது யாருங்க பாதிக்கப்படுறாருன்னு கேட்டவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 370 ஆர்டிகல் ஒழித்து கட்டப்பட்ட போது அதற்கு ஆதரவாக இருந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதெல்லாம் வந்து சமரசம் செய்து கொள்ளாத கட்சி, இவருடைய கொள்கையினுடைய பாட்டா? திரு ஸ்ரீனிவாசன், பாஜக எதிர்ப்புங்கிறது திரு அண்ணாமலை எதிர்ப்போடையே மட்டுப்பட்டுறது. திரு மோடி எதிர்ப்பாக, திரு அமித்ஷா எதிர்ப்பாக, பாஜகவுடைய சித்தாந்த எதிர்ப்பாக, கொள்கை எதிர்ப்பாக அதிமுக அந்த அளவுக்கு கொண்டு போலையா திரு எடப்பாடி பழனிசாமி? இல்ல, அதாவது நண்பர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவங்க சொல்றாங்க, அதாவது எதிர்ப்புன்றது என்ன, யாரை எப்படி கையாள வேண்டும்ன்ற ஒரு யுக்தி இருந்தாதான் ஒரு தலைவரா இருக்க முடியும். அப்படி தலைவரா இருந்தாதான் தமிழகத்திற்கான நலன்களை சேர்க்க முடியும். அந்த வகையில திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கு நீங்க எடை போடுங்க. திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, 2.5 ஆண்டு காலம் எடப்பாடியாருடைய ஆட்சி. அந்த ஆட்சியில வந்து கொரோனா 4 வருடத்துல கொரோனா காலம் போக 2.5-3 ஆண்டுகள் தான் அவர் ஆட்சி செஞ்சிருப்பார். அப்ப கொரோனா கையாண்ட விதம், நிர்வாக ரீதியாக அதிமுக திமுகவை நிர்வாக ரீதியாக அதிமுக திமுகவை சமன்படுத்தி இந்த விவாதத்தை நம்ம கட்டமைக்கல. பாஜக எதிர்ப்பு அதிகாரத்துல இருக்கிறப்ப நாங்க வந்து கையாண்டோம். ஆனா அதே நேரத்துல நீங்க மோடின்ற ஒரு பேரை சொல்லிதான் எதிர்ப்பு, அதுதான் எதிர்ப்பு. அது இல்லையா நடவடிக்கை இல்ல, அது மட்டும் இல்ல. திரு மோடி எதிர்ப்பு, திரு அமித்ஷா எதிர்ப்புங்கிறது ஆளுமை சார்ந்த எதிர்ப்பு இல்ல, பாஜகவுடைய சித்தாந்த எதிர்ப்பு, பாஜகவுடைய கொள்கை எதிர்ப்பு, பாஜகவுடைய மத்திய அரசின் திட்டங்கள் சார்ந்த எதிர்ப்பு. அப்படிதான் இதை புரிஞ்சுக்கணும். இது வெறும் நபர்கள் சார்ந்த எதிர்ப்பாக அவங்க பார்க்கல. இல்ல உறுதியா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பாஜகவினுடைய உறவுல வந்து விடுபட்டு இன்றைக்கு தனியாக ஒரு அரசியல் போயிட்டு இருக்குது. இதுல வந்து பாஜகவினுடைய இசைவுக்கு பயந்தோ அஞ்சியோ எந்த விதமான அதிமுகவினுடைய நிலைப்பாட்டுல நிறைய மாற்றங்கள் இருக்கு. இதை மக்கள் பாக்குறாங்க. அண்ணன் சொல்றாரு, இப்ப தனியரசன் சொல்றாரு, திராவிட அரசியலுடைய அடையாளமே இன்றைக்கு அதிமுக தாங்க. எடப்பாடியார் பண்ற அரசியல் தான் இன்னைக்கு திராவிட அரசியல். பாஜகவினுடைய எதிர்நிலையிலிருந்து தமிழக மக்களுக்கு என்னென்ன நலன்களை சேர்க்க முடியும், அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க, என்னென்ன நலன்களை சேர்க்க முடியும், அதெல்லாம் வந்து ஆட்சியில இருந்த போய் செஞ்சாரு. இன்னைக்கு குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார்.
அப்ப ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவருடைய பண்பான ஒரு நடவடிக்கைகள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு உணர்த்தி இருக்குது. ஏன் ஏத்துக்க மாட்டேன்னு தனியரசு மறுக்கிறாருன்னு தெரியல. 2.5 ஆண்டு காலம் அதிமுகவுடைய அரசியல அதெல்லாம் பார்க்கணும்ல. அதிமுக அரசியல திராவிட அரசியல்னு ஏன் திரு தனியரசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்? இல்ல நான் எடப்பாடியுடைய அதிமுக தான் பாஜகவை எதிர்க்காம இருக்காங்க. நான் அதுக்கு இவ்வளவு காலம் அம்மாவுடைய ஆட்சி வரைக்கும் நான் அதுல கூர்மையா இருந்தாங்க. அதுல நம்ம எல்லாம் பற்றி நின்று ஆதரிச்சோம். அது வரைக்கும் இப்ப அண்ணாமலை மாதிரியோ பாஜகவில் எந்த தலைவர்களும் இங்கு ஊடுருவி இவ்வளவு பெரிய அரசியலை இங்கு செய்ய முடியாது. இங்க ஈடியோ, வருமான வரித்துறையோ, அமலாக்க பிரிவோ, மத்திய புலனாய்வு முகமைகளோ கூட இவ்வளவு ஆடம்பரமா, இவ்வளவு வேகமா, இவ்வளவு கட்டுப்பாடு இல்லாம இங்க பிரவேசிக்க முடியாது. ஆளுநர் மாளிகையில் இருந்து 24 மணி நேரமும் முதலமைச்சரை விட, அமைச்சரை விட ஒரு சாதாரண விழாக்களுக்கெல்லாம் போய்கிட்டு ஒரு மாறல் அரசாங்கத்தை நடத்துறாரு. எங்க சீனிவாசன் நடக்கும் உங்க எதிர்கட்சி தலைவருக்கு தெரியாதா? நீங்க ஆளுநர் அதற்கான முழு பொறுப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமி தான் தூக்கி சுமக்கணுமா? கடந்த 2 ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்புல இருக்கிறது திமுக இல்லையா? ஐயா, நீங்க 4 ஆண்டு எடப்பாடி ஆட்சியில எடப்பாடிக்கு வந்திருக்கிற ஆபத்து பாஜகவோடு அல்லது மத்திய ஒன்றிய அரசு ஆளுநர் தந்த நெருக்கடிகளில் இருந்தெல்லாம் எடப்பாடி அரசாங்கத்தை பாதுகாத்ததே திமுக. அப்பொழுது பிரதான எதிர்க்கட்சியே இருந்த தளபதி தான் பண்ணாங்க. நாங்க எல்லாம் கூட சேர்ந்து தான் போராடணும். எப்போ பன்வாரிலால் புரோஹித்தை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரப்பூர்வமாக கருப்பு கொடி ஏந்தி அவரை எங்குமே ஆய்வுக்கு செய்யாமல் தடுத்து நிறுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போது எதிர்கட்சி தலைவர் அன்னைக்கு எடப்பாடி அன்னைக்கு கைகட்டி வாய்வுத்தி இருந்தாரு. அவருடைய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டை மீறித்தான் ஆளுநர் போறாரு. அன்னைக்கு ஒரு வார்த்தை பேசினாரா எடப்பாடி? இப்ப சொல்றேன், இன்னைக்கூட எங்க சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி இன்னைக்கும் ஆளுநர் தேசிய கீதம் பாடாம சட்டமன்றத்திலிருந்து வெளியே போறாரு. எடப்பாடி அது அவங்க 2 பேர்த்தையும் தான் கேட்கணுங்கிறாரு. எல்லாரும் கவனிக்கிறாங்க. எல்லாரும் கவனிக்கிறாங்க இந்த விவாதத்துல. தளபதி, எங்க சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, இந்த வார்த்தைகள்லாம் கவனிக்கப்படுது. தனியரசு பேசுவோம். பாஜகவை அதிமுகவோடு சேர்ந்து திமுக எதிர்த்தா திமுகவுடைய வாக்கு வங்கிக்கு ஆபத்து, குறிப்பா சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி குறையும் நீங்க. ஆனா திரு தனியரசு அது ஒரு ஸ்டாலினுடைய ராஜதந்திரம், திமுகவுடைய வாக்கு வங்கி உயரும் அப்படின்னு அவரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்றாரு. எந்த அடிப்படையில் சொல்றாரு தெரியல. இத்தனை ஆண்டு காலமாக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்த அதிமுகவை எப்படி எதிர்த்தது என்று நம்ம பார்க்கிறோம். திமுக இப்போ 3 நாட்கள் முன்பு முதலமைச்சர் விட்ட அறிக்கையும் பார்க்கிறோம். ஆனால் திடீரென்று பாஜக விட்டு அதிமுக பிரிந்து விட்டது அப்படின்னு நீங்க அந்த ஸ்டாண்டு திமுக எடுத்தால் அது ரிஸ்க் தான் அதிகம். அது திமுக பாசிட்டிவ் சைனே கிடையாது. அப்படி ஒரு முடிவு எடுத்தால் அது கண்டிப்பாக சிறுபான்மை ஓட்டும் மோடி எதிர்ப்பு ஓட்டும் முதல்ல சொன்ன மாதிரி நிச்சயமாக இடம் மாறும், தடமாறும். இல்ல அது வெறும் அண்ணாமலை எதிர்ப்பு, மோடி அமித்ஷா எதிர்ப்பு, பாஜகவுடைய சித்தாந்த கொள்கை எதிர்ப்பு இல்ல அப்படின்ற புரிதலோடு மக்கள் அணுகுவாங்கன்னு நம்புறாங்களா ஒருவேளை திமுக? இல்ல அதுல சூர்யா கிருஷ்ணமூர்த்தி மிக தெளிவா உறுதிபட சொல்லிட்டாரு. நிச்சயமாக இப்போ மக்கள் நல திட்டங்களுக்கும் மாநில நிதி பகிர்விலும் மத்திய அரசு வஞ்சித்து விட்டது, காதில் வாங்கி கொள்ளவில்லைன்னு எடப்பாடியே சொல்லிட்டார். அதாவது கடுமையாக எதிர்க்கவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு. மோடியோ அமித்ஷாவையோ இல்லை வேற எந்த திட்டத்தையோ குறிப்பிட்டு. ஆனால் 10 ஆண்டு காலத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை மத்திய பாஜக அரசு காதில் வாங்கவில்லை, அவ்வளவுதான் எதிர்க்கிறார், உண்மைதான். ஆனால் இத்தனை முறை வாசன் தூது விட்டும் நேரடியாக பேசியும் பாஜக பக்கம் போகாமல் இருக்கார். அது ஒரு வகையில் அதிமுக நல்லது. ஏனென்றால் 2026 பாஜக என்ன ஸ்டாண்ட் எடுக்குன்னு எடப்பாடி உணர்ந்து விட்டார். கண்டிப்பாக வெறும் கூட்டணியோடு மட்டுமல்ல, கூட்டணி ஆட்சியாக அந்த பயன்படுத்தி கொண்டு அந்த அழுத்தம் கொடுத்தால் நம்ம கட்சியோட நிலைமை என்னாகும், எதிர்காலம் என்னாகும் என்று நினைக்கிறார். பாஜக என்ன நினைக்கும்? ஓ, அதிமுக எதிர்காலம் உங்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு நீங்கள் செயல்படுகிறீர்களா? அப்போ 4.5 ஆண்டு காலம் உங்கள் ஆட்சியை நாங்கள் காப்பாற்றி வைத்திருந்தோமே, அதுக்கு நன்றி கடன் இல்லையா? நாங்கள் பழிவாங்க நினைத்தால் உங்களுக்கு என்ன நிலைமை, உங்களுக்கு எதிர்காலமே இல்லாமல் போகும் என்று கூட பாஜக மிரட்டலாம். எல்லாத்தையும் ஆன்டிசிபேட் பண்ணி தான் எடப்பாடி நிற்கிறார். அந்த வகையில் தான் அதிமுக நாம் பார்க்கணுமே தவிர, ஆனால் பாஜகவும் அதிமுக விட்டு பிரிந்து விட்டது அப்படின்னு திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா அது ரிஸ்க் திமுகவுக்கு. இந்த ஆபத்து திமுகவுக்கு புரியாமையா இருக்கு. எல்லாம் புரிஞ்சிருக்கு சார். இது இவ்வளவு பெரிய டிஸ்கஷனே எங்க இருந்து வருதுன்னா, அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு கண்டிஷனோட ஒரு ஆதரவை உள்ள தெரிவிக்கிறார். அது குறித்து பேசுகிற போது இப்பவாவது எதிர்க்க வந்தீங்களே அப்படிங்கிற ஒரு பாராட்டு தான் அது. இல்ல ஒரு பாசிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்றீங்களே, அவ்வளவுதான். அதுதான் அந்த ஒரு அழைக்கிறாரு. இல்ல அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு. பாமக என்ன நிலைப்பாடு எடுக்கும், பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்கும், வாசன் என்ன நிலைப்பாடு எடுப்பார் அப்படிங்கிற விவாதம் வழக்கும் வந்திருக்குங்கிற பொழுது ஒரு லீடரோட ஸ்டேட்மெண்ட் இவ்வளவு பெரிய இம்பாக்ட்
இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படிங்கறத வந்து அக்னாலேஜ் பண்றோம் நம்ம. இன்னொன்னு சார் கேட்டாங்க திராவிடத்தின் சிங்கிள் லீடர்ஷிப் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்ட்டு. சந்தோஷம். ஆனா என்னன்னா திராவிடம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தத்தை வந்து ஆய்வாளர்கள்ட்ட கேட்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுட்டாரா அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இன்னொன்னு ஆளுநர் எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து சார் நாங்க எதிர்க்கட்சியா இருந்த போது என்ன பண்ணோம், அவர் ஆய்வுக்கு போனாருங்கும் பொழுது கருப்பு கொடியோட நாங்க போய் நின்னோம். சைன் பண்ண மாட்டாரு பில்லுன்னு போது அவர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடறதுக்கு நாங்க போனோம். இன்னைக்கு அதே மாதிரி கருப்பு கொடியை தூக்க வேண்டாம், முற்றுகையிட வேண்டாம், ஒரே ஒரு அறிக்கை கண்டிச்சு கூட வேண்டாம், கோரிக்கை வைத்து ஆளுநருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இருந்து வருமா? இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். 2017 ஆண்டு ஒக்கி புயல் தாக்குன போது எடப்பாடி அதிமுக ஆட்சி தரப்புல 13,520 கோடி ரூபாய் நிதி கேட்டாங்க. அப்போ ஆடிட்டிங் ஆபீசரா வந்த பரமேஸ்வர் பாலிக்கு 28/12/2017 எங்களுடைய தலைவர் கடிதம் எழுதினார். அரசு கேட்கக்கூடிய நிதி 13,500 கோடி ரூபாய், 14,000 கோடியை உடனே விடுவீங்கன்னாரு. அன்னைக்கு அரசு விமர்சிக்கல, ஒண்ணும் பண்ணல, நேரடியா கேட்டார். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிதி வழங்காத ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன்னு சொல்ல வேண்டாம், ஒரு கோரிக்கை வைக்க சொல்லுங்க. நிதி வழங்காத ஒன்றிய அரசுக்கு நிதி கொடுக்க சொல்லி ஒரு கோரிக்கை. திரு சுப்பிரமணியன், பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள விடக்கூடாது, அதிமுக வந்து பங்காளி, பாஜக பகையாளின்னு திரு RS பாரதி பேசினாரு. என்னைக்கும் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில், தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்பே இல்லைன்னு திரு KP முனுசாமி பேசினார். இதுதான் உறுதிப்படுத்துது. இதுதான் கள யதார்த்தமாக புரிந்து கொள்ளணுமா? இங்க பாஜக சூழல் வாய்ப்புகள் இங்க இல்ல. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தெரியும், நீங்க சொன்ன மாதிரி இந்த கூட்டணி முறிவு வந்து பாஜகவோட இல்லை, மோடியோட இல்லை, அமித்ஷாவோட இல்லை. அவங்க தெரியும், ஒரு தனிப்பட்ட நபர் அண்ணாமலை அவர் வந்து அந்த கேள்வியை தவிர்த்தார். 2026 யாருங்க முதல்வர் வேட்பாளர் அப்படின்னாங்க, அதை தவிர்த்தார் அவர். அதற்காக ஏற்பட்ட கூட்டணி முறிவு தான். ஸோ அதனால ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியும், ஏதாவது ஒரு 0.001% சான்ஸ் வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கூட்டணி அமைவதற்கு முன்னாடியே நல்லது. அது இல்ல அது சொல்ல வரேன். என்டிஏ கூட்டணிக்கு இப்ப அதிமுக இல்ல இப்பங்க 15% ஓட் ஷேர்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு. இப்ப ஏடிஎம்கே கூட வந்தாங்க அப்படின்னா there will be a definite challenge இருக்கும். அவருக்கு வந்து 39 ஈஸியா பிஜேபி கூட்டணி வந்தா திமுகவுக்கு தானே சாதகம். இல்ல அவர் சேலஞ்ச் இருக்கும்ன்ற நான் 39 ஈஸியா வின் பண்ணிடுறான்னு சொல்றீங்களா? ஆமா, அது இல்லாத என்டிஏ கூட்டணியிலே 15% ஓட்டு இருக்கும்போது இவர்கள் வந்தார்கள் என்றால் 40% கிட்ட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை தெரிந்து கொண்டுதான் பிஜேபியில தனிமைப்படுத்துறாங்க. சரி, நகரட்டும் அதை நோக்கி நகரட்டும், பாப்போம், பேசுவோம். நன்றி. அப்புறம் சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நன்றி. நேர்பட பேசினர்.